بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا. وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون ولولا أن يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضة ومعارج عليها يظهرون ولبيوتهم أبوابا وسررا عليها يتكئون وزخرفا وإن كل ذلك لما متاع الحياة الدنيا والآخرة عند ربك للمتقين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إن الرجل لا يحرم الرزق بالذنب يصيبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் இதாக மெயின் நோக்கம் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் பாராட்டுகளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தீன்ல, உண்மையான மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்தான். அவன் எங்களுக்கு இந்த நேரான வழியை காட்ட இல்லைன்னு சொன்னா நாங்க நேரான வழியில ஆகிருக்க மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை போல அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நேரான வழியை காட்ட இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த நேரான வழியில ஆகிருக்க முடியாது. எனவே அந்த நேர் வழியை காட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் எல்லா பாராட்டுகளும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலாவுடத்துல, அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில இன்று முழு உலகத்திலேயும் இந்த மண்ணுக்கு மேல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மாத்திரம் தான் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். உலக கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கருத்து தான் சரியான கருத்து. இதுதான் உண்மை மேலான சகோதரர்களே.
இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் தீனுல் இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு மதத்தை, வேறொரு மார்க்கத்தை, வேறொரு வழிமுறைய தன்னுடைய மார்க்கமாக தீனாக ஆக்கிக் கொள்வாங்களோ அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வேற வேற அமைப்புகள்ல செய்யப்படக்கூடிய, வேற வேற மார்க்கத்தை முன்வச்சு செய்யப்படக்கூடிய எந்த வணக்கங்களும் எந்த முயற்சிகளும் எல்லாம் பாலானது. அது அதற்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுக்க மாட்டான், எந்த விதமான நன்மையும் கிடைக்க மாட்டாது. யாரும் சொல்லலாம் நாங்கத்தான் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்கத்தான் உண்மையில் இருக்கிறோம், நாங்கத்தான் ஹக்கில் இருக்கிறோம், நாங்க செய்தது தான் சரி என்று பல ஆயிரம் முழு உலகமும் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்லக்கூடிய கருத்து ஒன்றுதான் மேலான சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்றான், தீனுல் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய எதையுமே, அந்த அடிப்படையில் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி அவர்கள் வேற வேற மார்க்கத்துல வேற வேற அமைப்புகள் இருந்து எந்த முயற்சி செய்தாலும் சரி, ஆகிரத்துடைய வாழ்க்கையில் அவங்க எல்லாம் நஷ்டவாளிகள். உலகத்துல சொல்லிக் கொள்ளலாம் நாங்கத்தான் சரி, நாங்கத்தான் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்கத்தான் சொர்க்கவாதிகள், எங்களுக்கு மட்டும்தான் ஈடேற்றம், மக்கியவங்க எல்லாரும் வழி கேட்டுல, மக்கியவங்க எல்லாரும் நரகவாதிகள் என்று எத்தனை கருத்துக்கள் உலகத்துல சொல்லப்பட்டாலும் மேலான சகோதரர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கையில் அவங்க எல்லாம் நஷ்டவாளிகள் தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பூர்ணமான நிரப்பமாக்கப்பட்ட ஒரு தீன மார்க்கத்தை முயற்சி, இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நாங்க வேறொரு மதத்துல பிறந்து பௌத்தர்களா இருந்து, இந்துக்களா இருந்து, கிறிஸ்தவர்களா இருந்து, அல்லது வேறொரு மதத்துல இருந்து நாங்க உண்மையை தேடி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இந்த மஜ்லிஸ்ல இருப்பாங்க? மேலான கண்ணியமான நண்பர்களே, வாலிபர்களே, நான் நினைக்க மாட்டோம் ஒருத்தர் கூட இருப்பார் என்று சொல்லி. எல்லாம் உம்மா வாப்பா முஸ்லிம், அதனால நாங்களும் முஸ்லிம், எங்களோட பெற்றோர்கள் முஸ்லிம், அதனால நாங்களும் முஸ்லிம். இஸ்லாத்தை விளங்கி தேடி பார்த்து கண்டுபிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தவங்க அல்ல. அதனால தான் எங்களுக்கு இஸ்லாத்துடைய பொறுமதியும் விளங்காம இருக்குது. இஸ்லாத்தை பத்தி கணக்கில்ல மேலான சகோதரர்களே. எங்களோட வீட்டுல ஒரு கிளாஸ் உடைஞ்சா எந்த கவலை ஏற்படுதோ அந்த கவலை ஒரு தொழுகை உண்டு தவறி போனா ஏற்படுவதா எங்களுக்கு? எங்களுக்கு இந்த ரோட்ல போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேமராக்கு இருக்கிற பயம் அல்லாஹ்க்கு இருக்குதா? இந்த கேமராக்கு எவ்வளவு பயப்படுறோம் அந்த பயம் அல்லாஹ்க்கு இருக்குதா? இந்த கேமராக்கு இருக்கிற பயம் அல்லாஹ் மீது இருக்குன்னா நாங்க எல்லாம் சொர்க்கம் போயிடுவோம். அல்லாஹ்வோட உதவியை உடனே பெற்றுக்கொள்வோம். இந்த கேமராவுடைய ஃபைன் உடனே கிடைக்குது, அதனால வீட்டுக்கு வருவது ஃபைன், அதனால பயந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் உடனே வருவதில்லை, அதனால நிம்மதியா இருக்கிறோம், கையுட்டு பாவத்தில் ஈடுபடுறோம். இதுதான் எங்களோட ஹாலாத் மேலான சகோதரர்களே. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இன்றைக்கு பொதுவான ஹாலாத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் மென்ஷன் குறிப்பிட்டு சொல்லி காட்டுறான். வலவ் யுஆஹிதுல்லாஹு النَّاسَ بِظُلْمِهِمْ مَا تَرَكَ عَلَيْهَا مِنْ دَابَّةٍ وَلَكِنْ يُؤَخِّرُهُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. எங்கட பனிஷ்மென்ட்டும் உங்களுக்கு சுட சுட கிடைச்சா, உங்களுக்கு விளங்குற பாசையில நான் சொல்றேன், எப்படி இது இந்த கேமராவுடைய பனிஷ்மெண்ட் அல்லது அதுக்குள்ள ஃபைன் உடனே கிடைக்குதோ, இதே போல உங்களுக்கு நாங்க உடனே சுட சுட செய்யற பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் தந்தோம் என்றா, தண்டனை தந்தோம் என்றா, மாதரகாலை ஹாமிந்தாபா, இந்த மண்ணுக்கு மேல நீங்க மட்டும் இல்ல ஒரு மிருகமும் இருக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உடனே பனிஷ்மெண்ட் தந்தோம் என்றா, தண்டனையை தந்தோம் என்றா, உங்களுக்கு கிடைக்கிற வார தண்டனையால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் செத்து போயிடும். ஏனென்றா இந்த உலகத்துல தண்டனை வாரதோ, ரஹ்மத் இறங்குறதோ நாய்க்கோ பூனைக்கோ சிங்கத்துக்கோ புலிக்கோ ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அல்ல, மனிதனுக்கு தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா விளங்கப்படுத்துறார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், எல்லா உயிரினங்களும், எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்றதாக குர்ஆன்ல அல்லாஹ் அதையும் சொல்லியிருக்கிறார். تسبح له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم. ஏழுவானம்
இந்த முதல் வானம் தான் எங்களுக்கு விளங்குது. இன்னும் முதலாவது வானத்துக்கே இந்த விஞ்ஞானிகள் போய் சேர இல்ல. அவங்களோட ரிசர்ச் படி அவங்க போயிட்டு அவங்க சொல்றாங்க முதல் வானத்துக்கு போயேலா. அதனால சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால புகை மண்டலம் தான் இருக்குது, வானம் என்று ஒன்று இல்லையா. இது இவங்களோட கருத்து. இவங்களுக்கு ஏழும் அவ்வளவு தான் போக. அதனால அவங்க சொல்றாங்க இதோட முடிஞ்சு இருக்காங்களே இல்லையா. இவனுக்கு தெரிஞ்சது தான் இது, இவன் கண்டுபிடிச்சது தான் இவ்வளவு. இது கங்கல் எவ்வளவு இருக்குது. படைத்தவன் சொல்றான், பரிபாலிக்கிறவன் சொல்றான், எவன் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குதோ அவன் சொல்றான் 7 வானத்தை படைச்சிருக்கிறோம். 7 வானம் தட்டு தட்டா அடுக்கி வச்சிருக்கிறோம் என்று சொல்றான் அல்லாஹ். இந்த வானம் இருக்குதே, ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம் 500 வருட தூரம். முதல் வானம் அதனுடைய கணம் எவ்வளவு தெரியுமா? இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் வானத்துடைய கனகம, அதனுடைய கணம். முதல் வானத்திலிருந்து 2வது வானம் வரைக்கும் உள்ள தூரம், இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். 2வது வானத்துடைய கணம் 2லிருந்து 3, 3வது வானம் 3லிருந்து 4, 4வது வானம் அதுல இருந்து 5, 5வது வானம் அதுல இருந்து 6, 6வது வானம் அதுல இருந்து 7, 7வது வானம் அதுக்கு மேலால தண்ணி ஹதீஸ்ல வந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, இப்படி 7 வானங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். துஸப்பிஹு லஹு அஸ்ஸமாவாத்து ஸப்உ. 7 வானமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தான், அல்லாஹ்வை துதிக்குது, அல்லாஹ்வை zikr செய்து, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வானத்துடைய தஸ்பீஹுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம் தானே நாங்க? வானம் தஸ்பீஹ் செய்யற சத்தம் கேட்டிருக்கிறோமா? அதுதான் இடி முழக்கம். இடி முழக்கம் இருக்குதே, வானம் குமுறுறது, அந்த குமுறல் அதுதான் வானத்துடைய தஸ்பீஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் வானம் குமுறக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லாஹ் யுஸப்பிஹு الرعد بحمده والملائكة من خيفته என்ற துஆவை ஓதணும். இது குர்ஆனுடைய ஆயத்து. அல்லாஹ் தஆலா மலக்குமாருக்கு ஆர்டர் பண்றான் எங்க மழை பெய்யணும் என்று. நீங்க பாக்குறீங்க, எங்க நாட்டிலையும் பாக்குறோம், இங்கேயும் பார்க்கலும், எங்கேயும் பார்க்கலும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா, நாங்க கொழும்பு எடுத்துக்கொண்டா பொரல்லையில மழை பெஞ்சிருக்குது. நாங்க ராஜகிரிக்கு போயிட்டு பார்த்தா எல்லாம் மழையில அடையாளமே இல்லை. அதுக்கு மீதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரமும் இருக்காது. இங்க நாங்க நலஞ்சி தொப்பாவி போறோம், அங்க போயிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்ல. அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க இதை நான் நலஞ்சிருக்கிறீங்க என்று. நாங்க சொல்றோம் அங்க மழை, இங்க மழை இல்லை. ஏன்னா கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா எந்த பகுதிக்கு மழை பெய்ய அல்லாஹ் நாடுறானோ, அல்லாஹ் மலக்குமாருக்கு கட்டளை இடுறானோ இந்த இடத்துக்கு தான் மழை பெய்யணும் என்று சொல்லி மலக்குமார் அந்த மேகத்தை விரட்டி கொண்டு போறாங்க. எந்த இடத்துல மழை பெய்யணுமோ அந்த இடத்துக்கு அந்த மலக்குமார் விரட்டி கொண்டு போகக்கூடிய நேரத்துல, அந்த மேகத்தை துரத்தி கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஏற்படக்கூடிய சத்தம் தான் இடி முழக்கம். அது வானத்துடைய தஸ்பீஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுது, குர்ஆனுடைய தெளிவான ஆயத்து. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு ஒரு அளவு தான் தெரியும். இந்த குருட்டு பார்வைக்கு ஒரு அளவு விளங்குது, செலது விளங்குது, விளங்காதது எவ்வளவு இருக்குது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வல் அர்ல், இந்த 7 பூமி ஒன்றுக்கு கீழே ஒன்றாக 7 பூமிகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். 7 பூமியும் தஸ்பீஹ் செய்து. அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, இந்த உலகத்துல அல்லாஹ்வை zikr செய்யாத ஒரு படைப்பும் இல்லைன்னு சொல்றான். நாயும் zikr செய்து, பூனையும் zikr செய்து, எறும்புகள் zikr செய்து. ஒரு நபி என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு நபி ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு எறும்பு கூட்டத்தை நெருப்பால எரிச்சு விட்டார். அல்லாஹ் அந்த வஹிக்கு, அந்த நபிக்கு வஹி அறிவிச்சான், அஹ்ரக்த உம்மதன் மினல் உமமி துஸப்பிஹ், ஏ நபியே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க நெருப்பால எரிச்சு போட்டீங்க நபியே என்று அல்லாஹ் அந்த நபிய கண்டிச்சார். சும்மா கடிச்ச எறும்பு கூட்டம் அல்ல, அல்லாஹ்வை zikr செய்யற ஒரு கூட்டத்தை நீங்க எரிச்சு போட்டீங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, மரங்களை, பச்சை மரங்களை வெட்டவானம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாடுகள்ல மரத்தை கண்ணியப்படுத்துறாங்க. இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்து. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, தேவையில்லாம மரங்கள் வெட்டாதீங்க. ஏன்? இந்த மரங்கள் அல்லாஹ்வை zikr செய்யுது.